தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது. இது எதுவும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாயும். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிகிறது. நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சோம் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்க வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீ நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்தில் இருக்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்வேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். என் கனவு பெரிது. இந்நேரம் இந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு வயது தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவனே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவனே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனே எந்த தவறையும் சரி செய்யணும். என்ன அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்கடா அவங்களுக்கு எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? ஒவ்வொருவரையும் பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும் ஒருத்தர்